நான் நீண்ட நேரம் எதிர்பார்த்திருந்த நமது கதாநாயகன் சுதீர் லோட்டா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நான் தமிழில் பேச போகிறேன், ஆனால் சென்னை தமிழ். எல்லாத்தோடும் முதல்ல நான் என் தாத்தா பாட்டி உலகத்தில் இல்லை, ஆனால் அவங்க ஆசீர்வாதம் வாங்குகிறேன். முதல் நன்றி இடையராத தன்னுடைய பணிகள் மூலமாக வரலாற்று புகழ்மிக்க இந்த சமண சமூகத்திற்கான மைனாரிட்டி அந்தஸ்தனை பெற்றுத் தந்திருக்கிறேன். வரலாற்று புகழ்மிக்க கதாநாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கிறேன் எங்கள் பாசத்திற்குரிய சகோதரர் திரு சுதீர் லோதா அவர்களுக்கு புதுமை வாழ் தமிழ் சமணர்கள் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய நெஞ்சமடைந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதன் மூலம் இது அரசியலுக்காக சொல்லவில்லை. இந்தியாவில் 38 வயசில் முதல் சிறுபான்மை கமிஷன் மெம்பராக யாருக்கும் பயப்படாமல் ஒரு யூத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தந்தவங்களுக்கு நம்பி இந்த மாதிரி படித்த பசங்க முன்னேறி வந்தால் யங் பீப்புள் கம் ஃபார்வர்ட், இவங்க சாதனைகள் பண்ண முடியும்னு சொல்லி என்னை நம்பி இந்த பொறுப்பை தந்தவங்களுக்காக ஆனரபிள் சிஎம் அம்மாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். செகண்ட்லி, பாயிண்ட் பை பாயிண்டாக பேச போகிறேன். காரில் வரப்போது ராஜேந்திர பிரசாத் சில கேள்விகள் கேட்டார். முதல் கேள்வி, இந்த அந்தஸ்து நம்மளுக்கு சிறுபான்மை அந்தஸ்து வந்தது சென்ட்ரல் லெவலில் வந்திருக்கிறது, இது தமிழ்நாட்டுக்கு தனியாக வாங்க வேண்டுமா? கண்டிப்பாக தேவையில்லை. கெசட் நோட்டிபிகேஷன் applicable to center of India is applicable throughout India. இரண்டாவது, சில பேர் ஹிந்து பேப்பரில் ஒரு ஆர்டிகல் பார்த்தார்கள், இந்த மாதிரி கோர்ட்டில் சில பேர் சென்று போகிறார் அண்ட் கேஸ் போட போறாங்க, என்ன ஆகும்? கெசட் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் once gazette has come out, any kind of court battle they can go ahead, but nothing is going to happen. So we have this paper. மூன்றாக, my wife அடிக்கடி கேட்பாங்க, இது பண்ணி என்ன சாதனை பண்ண போறீங்க, யாருக்காக பண்றீங்க, ஜெயின் கம்யூனிட்டிக்கு எது மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் இது அது. நான் இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் சொல்கிறேன், அந்த நாளும் அவங்ககிட்ட சொன்னேன், இது நான் பண்ணது மற்றவங்களுக்கு லாபமோ இல்லையோ, என் 40,000 குடும்பங்கள் தமிழ் சம்பந்தங்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் மண்ணுக்காக நான் வளர்ந்தது, பிறந்தது, வாழ்ந்தது எல்லாமே தமிழ்நாட்டில். நான் இதுவரையும் ராஜஸ்தான் போனதும் இல்லை. எங்க தாத்தா 1936 ராஜஸ்தான் விட்டுட்டு மயிலாடுதுறையில் வந்து சென்றார். மை ஃபாதர் ஸ்டடி, எங்க அப்பா எல்லாம் மயிலாடுதுறையில் படிச்சவர். நான் வளர்ந்தது பிறந்தது எல்லாமே இங்க. ஸோ எனக்கு மனசுல ஒரு கடவுள் தந்த ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு சேவை பண்றதுக்கு ஒரே வழி, இது எனக்கு கடவுள். இது கடவுள் சக்தியாக, உங்களோட அன்பாக, உங்க பிரேயர்ஸ்னால இது நல்லபடியாக முடிஞ்சது. பட் சார் சொன்ன மாதிரி இட் இஸ் ஜஸ்ட் த ஸ்டார்ட். இது இன்னும் ஆரம்பம். இன்னும் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் வாங்கி விட்டோம், அதுக்கு என்ன பண்ண வேண்டும்? இன்னும் இதுலேருந்து ஓவர் நைட் எதுவுமே பெருசாக ஆக போகிறது. பட் ஸ்லோலி லாட் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் வில் ஹேப்பன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இது பெற்றதுனால என்ன கிடைக்க போகுது? மக்கள் கேட்குறாங்க, சார் என்ன ஆயிரும் இதுலேருந்து? நிறைய பேர் நான் சொல்ல விரும்புகிறேன், எல்லா செடிகள் இருக்குது, எல்லாம் மரங்கள் இருக்குது. ஆனா ஒரு செடிக்கும் ஒரு மரத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் செடி செடின்னு சொல்றது இல்லை, மரம் மரம் சொல்றது. அதே மாரி நம்ம அடையாளம், அந்தஸ்தம், நம்ம ஐடென்டிட்டி comes with this minority status. The Jains are a distinct and a separate religion. We are separate. நம்ம அடையாளம் என்ன? அஸ்திவாரத்தை யாரும் ஆற்ற முடியாது. இன்னும் பல ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் we are our own individual identity. ஸோ அந்த நம்பிக்கை, அந்த பெருமை நம்மளுக்கு வந்துடுது. இன்னும் நீங்கள் யார் கேட்டாலும் நான் சமணர்னு சொல்லி நிமிர்ந்து சொல்ல வேண்டும். நம்ம ஐடென்டிட்டி தனியாக வந்து விட்டது.
இரண்டாவது இதுலேருந்து என்ன பெனிஃபிட் வரும் சார்? ரிசர்வேஷன் வந்துருமா, வேலை வாய்ப்புகள் வருமா, இது வருமா? மைனாரிட்டி இஸ் நத்திங் டு டூ வித் ரிசர்வேஷன். ரிசர்வேஷன் மைனாரிட்டி இல்லை. மைனாரிட்டி ரிசர்வேஷன் சில பொலிட்டிக்கல் சில ரிலீஜியஸ் குரூப்போட வாண்ட்ஸ் இருக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் தேர் இஸ் நோ ரிசர்வேஷன்ஸ். பட் மைனாரிட்டியில் வரும் சில பெனிஃபிட்கள், சில லோன்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையன் காலேஜ் சென்ற வேண்டும் என்றால் சர்டன் இன்கம் கீழே இருந்தால் மைனாரிட்டி வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் போர்ட் கிவ்ஸ் லோன் at 3% interest up to 10 lakh rupees. நீங்கள் அப்ராட் செல்ல வேண்டும் என்றால் படிக்கிறதுக்கு 20 லட்சம் ரூபாய் வரையும் 5 வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபாய் இது 3% இன்ட்ரெஸ்ட் தருகிறது. ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இது மீன்ஸ் பல வசதிகள் இருக்கு, பல ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸ்கூல்ஸ் சார் சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் எஜுகேஷன் will be the biggest backbone for this identity crisis. ஏன்னா 50% 50% seats can be reserved in your school without any interference of temples, trusts, colleges, schools, sabhas, mandals will be run now. We need not fear. நம்ம யாருக்குமே பயப்பட தேவையில்லை. இன்னும் இது பண்ணா யாராவது எடுத்துக்கோங்க. Point number 3, most important point. By getting this minority status, நம்ம இது minority status வந்ததுனால என்ன அறிய போறோம்? Future. We are microscopic minority. Minority சிறுபான்மையில் எல்லாத்தோட சிறுபான்மைகள் இருக்க வேண்டும் நம்பர். ஆனால் நாட்டுக்கு history எழுத போறோம் by giving the best, by contributing the best. 72 years history. We do not have any violence or communal violence record in our Jain history at all. We have been the most peace-loving community. Most peace-loving community. We have always believed live and let live. வாழுங்க மற்றவங்க வாழட்டும். டெல்லியில் நான் விவாதம் பண்ண போது சொன்னாங்க, நீங்க ஜெயின் கம்யூனிட்டி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் 20%, you are doing so well, why you need minority status? I said 40,000 குடும்பங்கள் சென்னை தமிழ்நாட்டில், 3 லட்சம் குடும்பங்கள் கன்னடாவில் இதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு அந்த அடையாளம் தேவை. பிகாஸ் பீப்புள் ஆர் லூசிங் தி ஐடென்டிட்டி. அவங்க கொள்கைகள் செல்கிறார்கள், மக்கள் இதுக்கு செல்கிறார்கள். சமண கம்யூனிட்டியில் என்ன இருக்குது? We have the richest tradition, richest heritage, richest culture, few thousand years old. அந்த கல்ச்சர், அந்த ட்ரெடிஷன் எந்த காசு பணம் தந்தாலும், எவ்வளோ கோடியாக செலவு பண்ணாலும் வராது. ஸோ இந்த ட்ரெடிஷன், இந்த பண்பாடை நம்ம திருப்பி பெற்றுக்கொண்டோம். ஸோ எல்லாத்தோட பெரிய மகிழ்ச்சி வரும். மக்கள் இப்போ நான் சொல்ல போகிற ஃப்ரெண்ட்ஸ் 2 things இருக்காது. இது பண்ணதுனால பெரிய விஷயம் சாதிச்சிட்டோம் எப்படி சாதிக்கும் அது எல்லாருக்கும் புரியும். இந்த கருத்து மதத்தை தெரிஞ்சாலும் ஐ எம் ஆல்சோ நார்மல் ஹியூமன் பீயிங். உங்க மாரி தான் காத்தால எழுந்திரிக்கிறேன், குளிக்கிறேன், சாப்பிட்றேன், வேலை பண்றேன், தூங்குறேன், வளர்றேன். எப்படி இது சாதனை பண்ண முடியாது? ஒரே காரணம், ஏன் ஷோல்டர்ஸ் ஒரு ஆள் பாரம் இல்லை, ஒரு குடும்பம் பாரம் இல்லை. 40,000 குடும்பங்கள் பாரம் இருந்தது. அதை எனக்கு தூங்க தரவில்லை. நான் ஏதாவது சாதனத்துக்கு முன்னாடி சாதனை பண்ணி சாக வேண்டும். அட்லீஸ்ட் நான் செத்தால் 40,000 பேர் எனக்காக அழுவாக. 40,000 families are there to support us now. சிறு கதை 2 மினிட்டுகளாக பேசுகிறேன். ஒரு ஊரில், ஆமா 2 நிமிஷம், ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரங்க இருப்பார். அவன் ஒரு ஏழை குடும்பத்துக்கு சில கடன் ரூபாக தருவான். அவரால் கட்ட முடியல அந்த காசு. பணக்காரன் கொஞ்சம் மோசமானவன். ஸோ அவன் வீட்டுக்கு வந்து சென்றான். சொன்னார், காசு தரவில்லை என்றால் ராஜா கிட்ட சொல்லி கொஞ்சம் பனிஷ்மெண்ட் தரப்போம். வீட்டுக்கு சென்ற போது ஒரு அழகான பொண்ணு அந்த ஆளுக்கு இருந்தது. அது பார்த்தான். அவன் மனசு மாறிச்சு. அவன் சொன்னான், சரி காசு தரலன்னா உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணிடுச்சு. பொண்ணு கெட்டிக்காரி சாந்தமாக அந்த கேட்டது, சரிகள் நாங்கள் தவறு பண்ணிட்டோம், காசு தர முடியும், ஆனால் கல்யாணம் சொல்றது இது ரொம்ப கொடுமையானது. இல்லை நீ காசு தரவில்லை, கல்யாணம் பண்ண வேண்டும், இல்லைன்னா அப்பாவை தண்டனை பண்ண. சரிங்க கட்டிக்கிறோம், ஆனால் ஏதாவது ஒரு கருணை காட்டணும். ரொம்ப கெட்டிக்காரன் பணக்காரன். அவன் நினச்சா நான் தான் உலகத்தில் எல்லாமே. அவன் சொன்னார், சரி நீங்கள் நாளைக்கு சபைக்கு வர வேண்டும். நான் 2 கல்கள், ஒரு ஒயிட் ஒரு பிளாக் கல் வந்து ஒரு பேக்கில் போடுறோம். ஒயிட் கல் வெளியில் வந்ததுன்னா நல்லா இருந்ததுன்னா ஒன்று மணி மாட்டேன். கருப்பு கல் வெளியில் வந்ததுன்னா நீ வந்து எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டும். சரின்னு ஒற்றுக்கொண்ட பொண்ணு, என் கர்மங்கள் என்ன இருக்குது அது போய் நடக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங்
அவன் போகும்போது எல்லாருக்கும் ஒயிட் அண்ட் பிளாக் ஸ்டோன்ஸ் தான், எல்லாருக்கும் கருப்பும் ஒயிட் ஸ்டோன்ஸ் கீழே. கெட்டிக்கார பணி வேண்ட மர்ச்சன்ட் அதை என்ன பண்ணாரு, 2 கருப்பு கல்லும் எடுத்துட்டு அதுக்குள்ளே போட்டார். அந்த பொண்ணுக்கு தெரிய வந்தது. இப்போ நான் உங்களிடம் கேட்கிறேன், இப்போ யார் இந்த கதையை கேட்டாலும் என்ன யோசிப்போம், இந்த பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணாமல் வெளியில வரதுக்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை. ஏன்னா கல் எடுத்து தான் ஆகணும், 2 கருப்பு கல், எந்த கல் எடுத்தாலும் இல்லை. ஆமா ரைட்? யோசனை சிந்தனை எல்லாம் முன்னுக்கு. This is we call logical thinking. That is எல்லாரும் ஒரு வழிக்கு போனா இப்படிதான் நடக்கும் சார் நடக்கும்னு சொன்னா நம்மளும் யோசிக்கிறது நிப்பாட்டு. இன்னும் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு சொல்றேன், அந்த சிந்தனை எப்படி சேஞ்ச் ஆகுது, அந்த திங்கிங் எப்படி உங்களுக்குள்ள சேஞ்ச் ஆகும். எல்லா விஷயத்துக்கும் ஒரே முடிவு இருக்கிறது. அந்த பொண்ணு என்ன போச்சு, சரி சார் சொல்லி சிரிச்சு ஒரு கல் எடுத்துட்டு கால் தவற மாரி நடிச்சிட்டு கல்லை கீழே போட்டுது. ஐயோ சார் சாரி கால் தவறி விட்டது, ஆனா இன்னும் உள்ள இருக்கிற கல் என்ன கலர் இருந்தோ அதோட ஆப்போசிட் கல் தான் நான் கீழே போட்டுருக்கேன். ஆனா நீங்க நியாயமான முன்னாடி நம்ம மனது சொல்லிச்சு, அறிவு சொல்லிச்சு, இது வழியே இல்லை. இப்போ 30 செகண்டில் எல்லாரும் கை தட்டி என்ன சொன்னா, ஆஹா எவ்வளவு அருமையான ஐடியா. This is called lateral thinking. யோசனையை திருப்பணும். We have to change our thinking. புதுசாக பணியாளர் யோசிச்சு நானும் யோசிச்சேன். 40 வருஷமாக எதுக்கு ட்ரை பண்ணியும் எல்லாம் நல்லதும் பண்ணியும் எந்த துன்பங்களும் எந்த கஷ்டமும் யாருக்குமே தராம இருந்த கம்யூனிட்டிக்கு எதுக்கு இவ்வளவு வருஷமா கிடைக்கிறதில்லை. ஆனால் பார்த்தேன், ஜெயின் பிரின்சிபல் சேஸ் அகங்காரம் வரக்கூடாது. ஆனா நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. 40 வருஷமா என்ன சொல்றேன், தட் இஸ் நான் கஷ்டப்பட்டேன் ஆவதுக்கு முன்னாடியே அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் அண்ட் ப்ரொசீஜர். ஓ திஸ் இஸ் நாட் ஜெயினிசம். செகண்ட் பாயிண்ட் ஆஃப் திங் சார் சொன்ன மாதிரி அனேகாந்த்வாஸ் மல்டிபிள் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு யானையை உங்க முன்னாடி எடுத்துக்கொண்டு உங்க கண்கள் நான் மூடி விட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களை நான் பின்னாடி டெய்ல எடுத்து போனா நீங்க சொல்வீங்க ரொம்ப மெலிசா இருக்கு, கீழே பண்ண முடியாது. நீங்க சொல்வதும் உண்மை. நான் இன்னொரு ஆள் கண்ணு மூடிட்டு அவர் காலை எடுத்து போனா அவர் சொல்லுவாரு நல்லா தடியா இருந்து கீழே போனே வேற. அவர் சொல்வதும் உண்மை, ஆனா 2 பேரும் சொல்வதும் வேற. ஆனா 2ம் உண்மை. அதான் அனேகாந்த்வாஸ். ஸோ உண்மை சொல்வது ஏதாவது ஒரு வழியில் இல்லை, அது சொல்ல விதம் எப்படி. ஸோ அந்த டாக்குமெண்ட் 40 வருஷம் டாக்குமெண்ட் ஹிஸ்டரி நம்ம ஸ்டடி பண்ணணும், கிளியர் பண்ணோம். என்னென்ன கவர்மெண்ட்ல பிரச்சனைகள் இருக்கு, யார் இல்லை, இது இந்தியா முழுக்க இருக்கிற பிரச்சனை. ஸோ ஹவு டு வி சால்வ் இட், எக்ஸ்பிளைன் பண்ணோம். பேப்பர் ஒர்க், மேன் டு மேன் ஒர்க்கிங், தென் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டிக்கும் வந்தோம். ரியாலிட்டி இஸ் எஸ் தியரி சேஸ் லாட் ஆஃப் திங்ஸ், ஆனால் ப்ராக்டிக்கல் சாணக்கிய நிதி சாம தாம கந்தபி. யார் கை கால் பிடிக்க முடிஞ்சோ கை கால் பிடிச்சோம், யார் யாருக்கு ஏதாவது தர முடிஞ்சோ தரணும், யார் மிரட்ட முடிஞ்சோ மிரட்டணும், யார் ஐயான்னு சொல்ல முடிஞ்சோ சொல்லணும். ஆக மொத்தம் வேலை நடக்கும். இது எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, இது ஸ்டார்ட். நான் என் வேலை முடிச்சுட்டேன். நான் என் சென்ஸ் யார் கஷ்டப்பட்டாலும் எல்லாரும் முடிச்சுக்கணும். ஆனால் ஒரு கேப்டன் ஒரு டீம் லீடர் மாரி யாராவது ஒரு ஆள் முன்னேற முடிச்சுக்கணும். பட் ஹவு டு யூ கெட் த பெனிஃபிட்? இப்போ நெக்ஸ்ட் யோசிக்க வேண்டியது இதெல்லாம் ஆயிடுச்சு. 27 அப்புறம் நான் யோசிக்க ஆரம்பிச்சது நெக்ஸ்ட் பெனிஃபிட் எப்படி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், நீங்கள் சமணர், நான் ஜெயின், வி ஆர் ஜெயின்ஸ் சொல்றதுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ரையாரிட்டி. இனிமே அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு யூ ஹேவ் டு ஸ்டார்ட் அப்ளை. இனிமே சார் நான் போனேன் அவர் தரல, சுதீர் சார் எப்படி அப்ளை பண்ணணும் ஃபோன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு நான் எதுவுமே பதில் தர போகிறது. இனிமே உங்க வேலை என்னன்னா, அந்தந்த ஏரியா டிஸ்ட்ரிக்ட் டிடிசி, டெப்டி பேக்வர்ட் கிளாஸ் மைனாரிட்டி ஆஃபீஸர், கலெக்டர், எப்படி காஃபியில் சர்க்கரை மிக்ஸ் பண்ணுவீங்க, காஃபியில் சர்க்கரை இருக்கிறது ஆனால் தெரியவில்லை. அதே மாதிரி நீங்கள் உங்க வேலையை சுனிமாக யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மிக்ஸ் அண்ட் மூவ் வித் யுவர் கலெக்டர், டிடிசி அண்ட் ரைட் டு தெம் அண்ட் பிரிங் தம் டுகெதர். சார் எனக்கு தாசில்தார் கிவ்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ எந்த பெனிஃபிட் எடுத்து வேண்டாம் ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ் மஸ்ட். ஸோ நான் ராஜேந்திர பிரசாத் சார் வரும் வழியில் சொல்லிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நான் 32 கலெக்டர்கள், 32 டிபிசி ஆஃபீஸர் எல்லாருக்கும் லெட்டர் நாளைக்கு போகுது. பட் அவங்க சொல்ல பதில் என்ன வரும்னா, எனக்கு அஃபிஷியல் கம்யூனிகேஷன் வரலை.
அஃபிஷியல் கம்யூனிகேஷன் டெல்லியிலேருந்து எல்லா சீஃப் செக்ரட்டரி ஆல் செக்ரட்டரிஸ் ஆல் கலெக்டர்ஸ் ஆல் சில டைம் இட் டேக்ஸ் 1 year, sometimes it takes 6 months, sometimes it takes few months. So it is up to us. நம்ம எப்படி கஷ்டப்படுறோம், நம்ம வீட்டு வேலைன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது வேணும்னு வச்சுக்கோங்க, எப்படி ஐயா அம்மா சார் பாருங்க ஏதாவது ப்ளஸ் மைனஸ், அதே மாதிரி சாணக்கியோட 4 நிதியும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 4 மாதத்துக்குள் வாங்க வேண்டும். ஏன்னா இப்போ வாங்கிட்டாலும் நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்க, ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், எல்லா திட்டங்களும் ஒரு சின்ன புக்கில் இருக்கிறது. உங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் ஐ எம் ட்ரைங் டு அரேஞ்ச் ஃபார் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட பேச போகிறேன். எல்லா கலெக்டரும் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் கூப்பிட்டுட்டு அந்தந்த ஏரியாவில் they will explain the benefits of minorities. யார் யாருக்கு கம்ப்யூட்டர் தெரியும், please visit the website, everything is given very crystal clear. அதே மாதிரி யார் யாருக்கு ஃபார்ம்ஸ் டவுன்லோட் பண்ண தெரியும், ப்ளீஸ் எஜுகேட் யுவர் அதர் colleagues also, friends also. அந்தந்த சவால்கள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் எதுவுமே நடக்க போகிறது. செகண்ட் அஜெண்டா, இந்தியா முழுவதும் நான் எடுக்க போகிறது 17 ஸ்டேட் மைனாரிட்டி கமிஷன் இருக்குது. ஆனால் 2 கமிஷன்கள் மட்டும் 3 கமிஷன் மட்டும் ஜெயினர்கள் இருக்கிறார். மற்றவங்க 2 பேர் யாருக்குமே இந்தியாவில் தெரியவில்லை. ஏன்னா அவங்க வேலையில் பிஸியாக இருக்காங்க. ஒரு ஆளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது சுதீரோட. இன்னும் பேலன்ஸ் 15 கமிஷன்களும் ஒரு ஜெயின்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று நெக்ஸ்ட் 3 மாசத்தில் நான் அடுத்ததாக நேஷனல் லெவலில் National Minority Commission for Educational Institution and Equal Opportunities Commission. 3 பேர்களும் 3 ஜெயினர்கள் இருக்க வேண்டும், கம்பல்சரியாக இருக்க வேண்டும். அப்புறம் இந்த 17+3 20 பேரும் சேர்ந்து ஒரு லாபியாக எந்த வேலை இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னும் உங்க வேலை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபாஸ்டாக முடிக்க வேண்டும் என்றால் ஒரு 3 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும். 3 ரூபாய் என்றால் 3 லட்சம் இல்லை, 3 rupees. 3 rupees எப்படி அச்சீவ் பண்ண வேண்டும்னா, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்ன சொல்ல வேண்டும்னா, ஒரு 3 rupees போஸ்ட் கார்டு CM, Honorable CM ஒரு நன்றி letter. Thank you for appointing Sudhir Lodha. Because of your young and initiative, we have got this status. Because she has not given the status. So நீங்க எதுக்கு பாராட்டுறீங்க, அது மாதிரி பாராட்டி இன்னும் எங்களுக்காக நீங்க தாயாகவும் ஃபார் மைனாரிட்டி தாயாகவும் மெஜாரிட்டிக்கு தந்தையாகவும் இருந்து நீங்க பேலன்ஸ் பண்ணி சென்ற வேண்டும் என்று 2 வார்த்தைகள் பாராட்டி ஏறுங்கன்னா, as the more letters go, instructions will go much faster. Election time now. ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், நான் ரொம்ப கிளியர் கட்டாக பேசுகிறேன். ஸோ வெரி வெரி சிம்பிள், நம்ம வேலை நம்ம தான் பண்ணிக்க வேண்டும். யாராவது வந்து பண்ணுவாங்க, சுதீர் சார் உட்காந்து பண்ணிடுவாரு. ஐ கேன் ஒன்லி கைட், ஐ கேன் ஒன்லி ஒர்க் ஹார்ட், ஐ ஹேவ் ஒன்லி லிமிட்டட் டைம். நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டும். ஆனால் இது முடிக்க வேண்டிய காரணங்கள் சில பேர் பின்னால் இருக்கிறார். ஐ வாண்ட் டு தேங்க் சம் பீப்புள். ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அஜித் ஜெயின், ஐ டோன்ட் நோ யாருக்கு அஜித் ஜெயின், அஜித் பிரசாத் ஜெயின்னு சொல்லி பவன் ஸ்கூலின் பிரின்சிபல் இருக்கிறார். அவர் எனக்கு தந்த மோட்டிவேஷன், எனக்கு தந்த சப்போர்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் டைரக்ட் ஆக்சஸ் எனக்கு வாங்கி தந்தவர் அவர். அவர் 100% I have to thank him. Second, I have to thank people like Rajendra Prasad here who has coordinated with me, explaining what are the problems of Samaru. ஏன்னா மக்கள் யோசிக்கலாம், see your rituals, உங்க பண்பாடுகள், வேடுகள், கடவுளை கும்பிட விதம், நாங்கள் கும்பிட விதம், மேபி விதங்கள் வேற வேறையா இருக்கலாம், ஆனால் கடவுள் ஒன்று மாவீர் பாரஸ்னா அதுனா எல்லாம் ஒன்று. ஸோ don't go in focusing உங்க ரிச்சுவல் கரெக்டா, ஏன் ரிச்சுவல் கரெக்டா. Jains should stop looking at rituals. Now we should look at working as Jains, Samanargal, as together with unity. Time has come now to think differently. அந்த பாராட்டுக்கு இங்க கிஷோர் வில்லேஜான ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் கோயம்புத்தூர்ல வந்திருக்கார். அவரை நான் பாராட்டுகிறேன். எதுக்கு என்றால், நான் இந்த விசாரணை, இந்த ஐடியா அவருக்கு நான் பண்ணேன். ஒரே நாளில் கோயம்புத்தூரில் இருக்கும் 17 அசோசியேஷன், திகம்பர், ஸ்வேதாம்பர், மந்திர் மார்கி, ஸ்வேதாம்பர், தமிழ் ஜெயின், ஆல் எல்லாம் ஒன்னாக்கி கோயம்புத்தூர் ஜெயின் சன் came together for the social issues, common issues, communal issues. We came together and we organized that. So I salute him a big way for that achievement. சில பேருக்காக பிரபு காந்தி, ஆடிட்டர் சார் சிட்டிங் டவுன், இவங்கெல்லாம் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணி, பிரபு காந்தி ஹேஸ் a nice innovative idea of mother. I always believe எவ்வளோ படிக்க முடியுதோ எல்லாம் படிங்க. படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எவ்வளோ படிக்க முடியுதோ படிங்க, புதுசாக கற்றுக்கோங்க.
டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி கற்றுக்கணும். இரண்டாவது, எவ்வளோ சம்பாதிக்க முடியுதோ ட்ரை பண்ணுங்க, சம்பாதிக்க தப்பே இல்லை. ஆனால் மூன்றாவது, திருப்பியும் அந்த சம்பாதத்தின் 1%, நீங்கள் 1% தாங்க, 5% தாங்க, 50% தாங்க, திருப்பியும் இந்த பூமிக்கு, இந்த தாய்க்கு யார் நம்மளை வளர்க்கிறார்களோ அவங்களுக்கு திருப்பியும் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுங்க. லேர்ன், ஏர்ன் அண்ட் ரிட்டர்ன். அந்த பிரின்சிபல் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். We have to give back to the society. நீங்க 5 ரூபாய் தாங்க, 50,000 ரூபாய் தாங்க, 5 கோடி ரூபாய் தாங்க, that is up to you. But ஏதாவது வாங்க that is my second request. Finally, we have to thank. நான் கடவுளை பார்த்ததில்லை, கடவுள் எப்படி இருப்பாருன்னு தெரியல. ஏதோ ரூபங்கள் சில பேர் ட்ரா பண்ணியிருக்காங்க, இப்படிதான் கடவுள் இருப்பாரு, கடவுள் இருக்கும். ஆனால் நான் கடவுளை பார்த்தது என் தாய் தந்தை. அவங்க எனக்கு தந்த எல்லா ஃபெசிலிட்டிஸ், எஜுகேஷன், பவர், லவ், அஃபெக்ஷன் அவங்க தந்ததுனால தான் நான் இன்னைக்கு எது வேணாலும் அச்சீவ் பண்ணுவேன். ஸோ என் லைஃப்பில் நான் கடவுளை பார்த்தது என் தாய் தந்தை, என் குடும்பம். அண்ட் இப்போ நான் பார்க்க போகிறது என் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி நியூ ஒர்க். ஸோ எல்லாரும் கடவுளாக நான் நினைக்கிறேன். நல்ல ஆசீர்வாதம் தாங்க, நல்லா யங்ஸ்டர்ஸை டெவலப் பண்ணுறது வாய்ப்பு தாங்க. மனசால யாருக்காவது நான் ஏதாவது பூர்ணம் வச்சுருக்கேன். பிகாஸ் சம் பீப்புள் சே நீங்கள் பண்ணுற விதம் தப்பு, நீங்கள் இது பண்ணியிருக்க கூடாது. யாராவது மனசு புண்பட்டு இருந்தால் நான் மன்னிப்பு கேட்கிறேன். மேலாக சுவாமிஜியின் ஆசீர்வாதம் எப்பவுமே என் மேல இருக்க வேண்டும், எல்லார் மேலும் இருக்க வேண்டும். ஏன்னா இவங்க வழி காமிக்கிறதுனால எல்லா தியாகமும் பண்ணி தான் சுவாமியாக வரணும். நம்ம யோசிக்கிறோம், சுவாமிகள் வந்துட்டாங்க, எல்லாரும் கால் கூப்பிட்டாங்க. They leave away every possession of life and they live like this. So they are living God's for us. After mother, father, mata, pita, guru, devam. குரு ரூபத்தில் நம்மளுக்கு வழிகாட்டும் சுவாமிகளுக்கு, எல்லா சுவாமிகளுக்கும் நம்ம கையோடு ஹார்ட்ஃபுல்லி தேங்கிங் them all and thanking you all. மனசால உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு இருக்க வேண்டும். இன்னும் நிறைய காரியங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. 4 மாசத்தில் பூரா இந்தியா ஃபுல்லாக எல்லா ஜெயிலர்களுக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேஷனல் மைனாரிட்டி கமிஷன் மெம்பர், ஸ்டேட் மைனாரிட்டி கமிஷன், ஆல் கமிஷன் 1 ஜெயில் மெம்பர். திஸ் இஸ் மை டார்கெட். ஃபர்ஸ்ட் we have to show our strength. ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்க. எந்த டவுட் இருந்தாலும் ராஜேந்திர பிரசாத், பிரபு காந்தி அந்த அவங்க டீம் எல்லாத்துக்கும் நான் நோட்ஸ் தர போறேன். I'm going to write in you how to apply, எப்படி அப்ளை பண்ண வேண்டும், தாசில்தார் இந்த கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்ல வேண்டும், எல்லாமே உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், வாங்க. இனிமே யாருக்காவது எந்த கேள்விகள் இருந்தாலும் ஒரு 5 minutes you can ask me questions, I can answer them to my best of knowledge. I will try. யாராவது any